Hello friends, welcome back to my channel Tamil Birthday Vlogs. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் இன்சைட் மை ஹேண்ட்பேக். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னுடைய காலேஜ் பேக். இது நான் பாடி சரவணா ஸ்டோரில் 450க்கு நான் வாங்கினேன். இந்த பேக் பாலிஸ்டரில் செஞ்சுக்கிறாங்க, அதனால் மழையில் நனைஞ்சா கூட உள்ளே தண்ணி போகாது. இப்போது இது வயலட் கலரில் இருக்குது. இந்த பேக் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே நான் ஒரு குட்டி நோட் பேட் வச்சுக்கிறேன். இது கலராக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய ரிமைண்டர்ஸ் நோட் அதெல்லாம் நான் இதில் தான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அடுத்தது ஹேண்ட் சானிடைசர் இருக்குது. இது நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நான் முன்னாடியே வச்சுக்கிறேன். இப்போ அவ்வளோதான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் நான் லஞ்ச் பாக்ஸ் வச்சுக்கிறேன். இது மில்டனுடைய லஞ்ச் பாக்ஸ் வயலட் கலரில் இருக்குது. இதில் நமக்கு ப்ரொடெக்டிவ் கவரிங் இருக்கிறதுனால நம்ம உள்ளே வைக்கிற சாப்பாடு நம்ம பேக்கில் கொட்டாது. இதுக்குள்ளே நல்லா சேஃபாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த பாக்ஸு. இதுக்குள்ளே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் இருக்கும். இது நல்ல மெட்டீரியலில் பண்ணிக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த ஒரு கெட்டதும் வராது. இதோடய ப்ரைஸ் 357. நான் இதை சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இதுக்குள்ளே 2 சைட் டிஷ்க்கான ஒரு குட்டி டப்பா இருக்குது. இதுவும் நான் வயலட் கலரில் தான் வாங்கிக்கிறேன். இப்போது இந்த பாக்ஸ் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இது 2 to 3 hours சூடாக இருக்குது. சாப்பாடு லன்ச் எல்லாமே சூடாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தது என்னுடைய பவுச்சு தான் இருக்குது. என்னோடய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் நான் இந்த பவுச்சில் தான் போட்டு வச்சுருப்பேன். இது நெட்டட் மெட்டீரியலாக பண்ணிக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் 40 rupees. அடுத்தது என்னுடைய வாலெட். இந்த வாலெட் நான் 250 rupeesக்கு வாங்கினேன். ரொம்ப பெரிய வாலெட்டாக தான் இருக்குது. என்னுடைய மொபைலும் ஹெட்செட்டும் வைக்கிறதுக்காக நான் பெருசாக வாங்கினேன். இது சாண்டில் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம டெபிட் கார்டு, அப்புறம் நம்மளுடைய கார்ட்ஸ் அதெல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் நம்ம நோட்ஸ்லாம் வச்சுக்கலாம். இங்கே என்னோடய ஐடி கார்டு நான் வச்சுருப்பேன். இப்போ லீவில் இருக்கிறதுனால நான் ஐடி கார்டு வைக்கல இங்கே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜிப் இருக்குது. இதில் நம்ம காயின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வாலெட்டில். இது ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய கேரி பண்ணும். அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு இது அழுக்காகவும் ஆகாது. இதோட மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது என்னுடைய காஸ்மெட்டிக் பேக் தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த காஸ்மெட்டிக் பேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது சாட்டின் மெட்டீரியலால் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ஏன்னா இது ஜிப்பு இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுவும் நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சு. நிறைய திங்ஸ் இதுக்குள்ளேயே நம்ம வைக்கலாம். இதில் நான் ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம் எங்கேஜ்லேருந்து வச்சுக்கிறேன். அப்புறம் மாய்ஸ்சரைசராக நிவ்யா க்ரீம் வச்சுக்கிறேன். இதோட என்னுடைய லிப்ஸ்டிக்கும் லிப் பாமும், அதுக்கப்புறம் என்னுடைய பிந்தியும் வச்சுக்கிறேன் இங்கே. இப்போது உள்ளே நான் பாக்கெட் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு DIY ரெஃப்ரெஷிங் ஸ்ப்ரே. இது நான் அலோவேரா ஜெல் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். டயர்டாக இருக்கிறப்பெல்லாம் நம்ம இந்த ரெஃப்ரெஷிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் நமக்கு ஃப்ரெஷ் ஆகிடும். இது ஸ்கின் ஏர் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு கிளட்ச் கிளிப் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசராக நான் வேஸ்லின் வச்சுக்கிறேன். கை இல்லை ஃபுட் அதெல்லாம் ட்ரை ஆச்சுன்னா நான் டக்குன்னு எடுத்து நான் அப்ளை பண்ணிப்பேன். இதுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது.
இப்போ இந்த காஸ்மெட்டிக் பேக் கூடவே இந்த மாதிரி மிரர் நமக்கு அட்டாச் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் இதை டிமார்ட்டில் வாங்கினேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 99 தான். அப்புறம் என்னோடய கொலோசல் காஜெல்லாம் நான் வச்சுக்கிறேன். 99 ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி பவுச் வாங்கலாம். நம்ம தாராளமாக வாங்கலாம். இது நல்லா இன்னும் நிறைய கூட அதில் கேரி பண்ணும். ஆனால் நான் இவ்வளோ தான் வச்சுக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஜிப் இருக்குது. இதில் நான் ரோல் ஆன் வச்சுருக்கிறேன். அப்பப்போ தலைவலி வர்றதுனால நான் இதை என் கூடவே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் சோப் ஸ்ட்ரிப்ஸ். இந்த சோப் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணலாம், இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சோப் ஸ்ட்ரிப்ஸ். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம் இது. அதுக்கப்புறம் நான் பேண்டு கொஞ்சம் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு மினி ஸ்பாஞ்சை நான் என் கூடவே வச்சுக்கிறேன். அவள்தாங்க என்னோடய காஸ்மெட்டிக் பேக்ஸில் இது மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நான் காலேஜ் நோட்ஸ் தான் வச்சுக்கிறேன். 4 நோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப லாங் சைஸ் நோட்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன், ஷார்ட் சைஸ் நோட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் நோட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 40 ருப்பீஸ். அதுக்கப்புறம் என்னுடைய வாட்டர் பாட்டில் இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். நான் இதுவும் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 199. நமக்கு தண்ணி கூலிங்காகவும் இருக்கும், ஹாட்டாகவும் இருக்கும். ஒரு 3 ஹார்ஸ்க்கு நம்ம கூலிங் வாட்டர் ஊற்றினா கூலாகவும் இருக்கும், ஹாட்டாகவும் இருக்கும். அடுத்தது நான் ஒரு நோட் பேட் வச்சுக்கிறேன். என்னுடைய ரிமைண்டர்ஸ், டைம் டேபிள்ஸ் அதெல்லாம் நான் இதில் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த நோட் பேட் எப்போவுமே என்னுடைய கூடவே இருக்கும். அவ்வளோதான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில், வேறு எதுவும் இல்லை. இப்போது இது பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் நான் என்னுடைய ஃபோனும் ஹெட்செட்டும் வச்சுருப்பேன். நான் இது எப்போவுமே எம்டியாக வச்சுருப்பேன். அந்த ஃபோன் ஹெட்செட்டை தவிர வேறு எதுவுமே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காது. இப்போது இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்லேயே உள்ளே இருக்கிற ஜிப்பில் சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கும். இது எப்போவுமே எல்லா கேர்ள்ஸும் கூடவே வச்சுருக்கணும். அவ்வளோதான் என்னோடய பேக்கில். இப்போ வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.